அதேபோல் அன்பில் மகேஷுக்கும் சாதகமான சூழல் உள்ளது. மொத்தமாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 2 அமைச்சர்களுமே சிறப்பாக செயல்படுவார்கள் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தேர்தல் நடைபெற்றால் அவர்கள் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என அரசியல் பார்வையாளர்கள் கணித்துள்ளனர். அவர்களின் ஆழமான உள்ளூர் செல்வாக்கு, திறமையான நிர்வாக அணுகுமுறை மற்றும் கட்சி அமைப்பு பலம் ஆகியவை வாக்காளர்களுடனான தொடர்புகளை வலுப்படுத்தியுள்ளன. ஆனால் அனைத்து அமைச்சர்களும் இத்தகைய பாதுகாப்பான நிலையில் இல்லை. அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் எஸ். சிவசங்கர் ஆகியோர் தங்களுக்குரிய தொகுதிகளில் கணிசமான சிரமங்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது. கட்சி மட்டத்திலான கருத்துகளும் கள அறிக்கைகளும் வாக்காளர்களிடையே அதிருப்தி அதிகரிப்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் செஞ்சி தொகுதியில் அரசியல் களம் கடும் போட்டியுள்ள களமாக மாறி வருகிறது. அமைச்சர் மஸ்தான் கடுமையான சவால்களை சந்தித்து வருவதால் மேம்பட்ட களப்பணி மற்றும் வலுவான வியூகம் உடனடியாக தேவை என கட்சி வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன. மாறிவரும் அரசியல் சூழல், இந்த உட்கட்சி சவால்கள் திமுகவின் தேர்தல் வாய்ப்புகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.